إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد புனித ஜும்மாவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் இல்லமாகிய பள்ளிவாயலிலே ஒன்று கூடியிருக்கின்ற அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, நம் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமானவர்களே, நாம் இஸ்லாமிய புது வருடத்தின் 2வது மாதமாகிய சஃபர் மாதத்திலே இருக்கின்றோம். இந்த சஃபர் மாதம் தொடர்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துக்கு முற்பட்ட காலம் முதல் இன்று வரை பிழையான சில பார்வைகள், அர்த்தங்கள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கின்ற பொழுது, இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். வானம் பூமிகளை அல்லாஹ் படைத்த நாள் முதல் மாதங்களின் எண்ணிக்கை 12 ஆகும். அந்த 12 மாதங்களிலே 4 மாதங்கள் கண்ணியமிக்க மாதங்கள் என்று அல் குர்ஆன் கூறிக்காட்டுகின்றது. மாதங்களின் எண்ணிக்கை 12 என்று ஏன் சொல்ல வேண்டும் என்றால், அந்த காலத்திலே ஜாஹிலியா காலத்து மக்கள் அவர்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி மாதங்களின் எண்ணிக்கையை கூட்டுவதும் அதை முற்படுத்துவதும் பிற்படுத்துவதுமாக இருந்தார்கள். உதாரணமாக முஹர்ரம் மாதம் அவர்களுக்கு வேலை இருந்தால் அந்த முஹர்ரத்தை பின்னுக்காக்கி விடுவார்கள், சஃபரை முன்னுக்காக்கி விடுவார்கள். இப்படியான ஒரு நிலைமை அவர்களிடத்திலே இருந்தது. இதை அல்லாஹு தஆலா கண்டித்து மாதங்களின் எண்ணிக்கை 12 தான், அது 13 ஆக முடியாது, அதே நேரத்திலே அதிலே முற்படுத்த பிற்படுத்த முடியாது என்பதை அல்லாஹு தஆலா விளக்கி காட்டியிருக்கிறான். இப்ப 4 கண்ணியமான மாதங்களிலே துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம் ஆகிய 3 மாதங்களும் தொடர்ச்சியாக வருகின்ற மாதம். அப்ப துல்காதா மாதம் மனிதர்கள் ஹஜ்ஜிக்காக புறப்படுகின்ற காலம், துல்ஹஜ் மாதம் ஹஜ்ஜுடைய காலம், முஹர்ரம் மாதம் ஹஜ்ஜில இருந்து மனிதர்கள் மீண்டு வருகின்ற, அவருடைய நாட்டுகளுக்கு திரும்புகின்ற காலப்பகுதியாக அந்த காலத்தில் இருந்தது. எனவே இந்த தொடர்ச்சியான இந்த 3 மாத காலப்பகுதியிலும் அவர்கள் வரம்பு மீறுவது, அநியாயம் புரிவது, யுத்தம் புரிவது போன்ற விடயங்களை தவிர்த்திருப்பார்கள். இதனாலே தான் அது கண்ணியமான மாதங்கள் என்று சொல்லப்படுகின்றன. இந்த முஹர்ரம் மாதம் முடிவடைந்ததன் பின்னால் சஃபர் மாதம் ஆரம்பிக்கின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய பிரயாணங்களை மேற்கொள்ள அல்லது யுத்தங்களை மேற்கொள்ள ஆரம்பித்து விடுவார்கள். அப்ப சஃபர் என்றால் காலியானது, வெறுமையானது, ஒன்றுமில்லாதது என்று அர்த்தம். அரபிலே சிஃபர் என்றால் சைஃபருக்கு சொல்லுவார்கள், சிஃபருன் என்றால் பூஜ்ஜியத்துக்கு அரபிலே சொல்வார்கள். அப்ப சஃபர் என்றால் ஒன்றுமில்லாமல் இருக்கின்றது என்று அர்த்தம். அப்ப அந்த மாதத்திலே என்ன ஒன்றுமில்லாமல் இருக்கின்றது, என்ன பூஜ்ஜியமாக இருக்கின்றது என்றால், மக்காவாசிகள் மக்காவிலே இருந்து அவர்கள் ஆண்கள் வெளிக்கிளம்பி போய்விடுவார்கள், அவர்கள் யுத்தம் புரிவார்கள், யுத்தம் புரிந்து அந்த குழுத்திலே இருந்து அவருடைய பொருட்களை சூறையாடுவார்கள். அந்த சூறையாடப்பட்ட மக்கள் ஒன்றும் இல்லாமல் எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்பார்கள், பூஜ்ஜியமாக நிற்பார்கள். எனவே அதுக்கு சஃபர் என்று சொல்லப்படுகிறது. அதே போன்று மக்காவிலே உள்ள ஆண்கள் எல்லாம் வெளியேறி போகின்றதினால் அந்த மக்கா ஆண்களை விட்டும் பூஜ்ஜியமாக மாறுகின்றது. அப்ப இதற்கான காரணங்களினாலே தான் இந்த மாதத்தை சஃபர் மாதம் என்று அந்த காலத்திலே அழைத்தார்கள். அது இஸ்லாமிய காலப்பகுதியிலும்
அந்த சஃபர் மாதம் அதன் பேரிலேயே அங்கீகரிக்கப்பட்டு வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். என்றாலும் இந்த மாதத்திலே அந்த அரபியத்திலே ஒரு வளமை இருந்தது. இந்த சஃபர் மாதம் என்பது ஒரு பீடை மிகுந்த மாதம். இந்த சஃபர் மாதம் என்பது மனிதர்களுக்கு நோயை கொடுக்கின்ற காலம், மனிதர்களுக்கு மரணத்தை கொடுக்கின்ற காலம் என்ற ஒரு பார்வை ஜாஹிலியா கால அரபியத்திலே இருந்தது. அதனாலேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், லா அதுவா, தொற்று நோய் என்பது இல்லை, அதே போன்று பறவை சாஸ்திரம் இல்லை, சஃபர் மாத பீடிகை இல்லை என்பதை ஹதீஸிலே குறிப்பிட்டு காட்டினார்கள். சஃபர் மாதம் என்பது அது நோய் தொற்றுக்குள்ளாகின்ற மனிதனுக்கு பலாய் முசீபத்தில் இறங்குகின்ற காலம் அல்ல என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து காட்டினார்கள். அப்பெல்லாம் அதுவா, தொற்று நோய் இல்லை என்றால் அல்லாஹு தஆலாவுடைய ஏற்பாடு அன்றி தொற்று நோய் என்பது உருவாகாது. தொற்று நோய் வந்துவிட்டால் அதிலே மனிதர்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் அதிலே பார்க்கின்றோம். ஒரு பகுதியிலே தொற்று நோய் இருக்கின்றது என்று கேள்விப்பட்டால் அந்த பகுதியிலிருந்து வெளியேறவும் வேண்டாம், அந்த பகுதிக்கு செல்லவும் வேண்டாம் என்பதை நாங்கள் அதிலே பார்க்கின்றோம். ஆனால் முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய கலா கதர் அன்றி ஒரு நோய் தானாக தொற்று நோயாக மாறாது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அதை இன்னும் ஒரு தெளிவாக ஒரு ஹதீஸை பார்த்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை குறிப்பிட்ட உடனே ஒருவர் கேட்கிறார், நாங்கள் ஒட்டகங்கள் மேய்க்கின்ற பொழுது மிக அழகாக அந்த ஒட்டகங்கள் காணப்படுகின்றன, துள்ளி திரிகின்றன, ஆரோக்கியமாக அந்த ஒட்டகங்கள் காணப்படுகின்றன. இப்பொழுது ஒரு நோயுள்ள ஒட்டகை அங்கே வந்துவிட்டால் இந்த துள்ளித்திருந்த ஒட்டகைகளிலே நோய் தொற்று ஆரம்பித்து விடுகிறது என்று ஒரு சஹாபி கேட்கிறார்கள். அப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஃபமன் நஅதல் அவ்வல, இந்த தொற்று நோய் உள்ள அந்த ஒட்டகத்தை நீங்கள் கொண்டு வந்து போடுகின்ற பொழுதுதானே மற்ற ஒட்டகங்களுக்கும் தொட்டுகின்றது, இந்த முதலாவது ஒட்டகத்துக்கு யார் தொற்று நோயை கொண்டு வந்தது என்று நம்பி அவர்கள் கேட்டார்கள். அப்ப ஒருவர் சொல்லலாம், இதுக்கு இன்னும் ஒட்டகத்திலிருந்து தொற்றியது, அப்ப அடுத்த கேள்வி வரும், அதுக்கு யார் தொற்று நோயை கொடுத்தது. இப்படி போனால் ஆரம்பமாக ஒரு ஒட்டகத்துக்கு நோய் ஏற்பட்டிருக்கும். அந்த நோயை விட்டவன் யார்? அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அதுக்கு நோயை விட்டது கிடையாது. எனவே மனிதர்கள் தொற்று நோய் என்று பயந்து அப்படியே அல்லாஹ்வுடைய கலாக்கத்தினை புறக்கணித்து வாழ்கின்ற பக்குவத்திலே மனிதர்கள் இருக்கக்கூடாது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்துகிறார்கள். நாங்கள் கொரோனா காலத்திலே சில நபர்களை கேள்விப்பட்டோம், அந்த புழங்குகின்ற பண நோட்டுகளிலேயும் கிருமி தொட்டு விடுமோ என்று அந்த நோட்டுகளை கழுவி காய வைத்தவர்களும் இருக்கிறார்கள். அப்படி அவர்கள் அந்த தொற்று நோயை அவர்கள் பயந்தார்கள். அப்ப அப்படியான ஒரு பயப்பான பார்வை தொற்று நோய்க்கு தேவையில்லை என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். எந்த நோய் மனிதனுக்கு ஏற்படுவதாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுடைய கலா கதரின் பிரகாரம் தான் அந்த நோய் ஏற்படுகின்றது என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். இரண்டாவதாக நபி அவர்கள் சொல்கிறார்கள், வலா சஃபர, சஃபர் மாதம் தொற்று நோயான அல்லது பலாய் முசீபத்தில் இறங்குகின்ற காலம் அல்ல என்பதை நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இப்ப அந்த சஃபர் என்ற வார்த்தைக்கு இந்த ஹதீஸ்களை அறிஞர்கள் விளக்கம் சொல்கின்ற பொழுது சொல்லி காட்டுகிறார்கள், இந்த சஃபர் என்பது வயிற்றிலே புழுக்கள் மூலமாக ஏற்படுகின்ற ஒரு நோய். அந்த காலத்திலே மனிதர்களுக்கு மிருகங்களுக்கு அவ்வாறான ஒரு நோய் இருந்தது. பெரிய பெரிய புழுக்கள் அந்த வயிற்றிலே ஏற்பட்டு அவன் மனிதன் மரணம் அடைகின்ற அல்லது பிராணி சாகுகின்ற ஒரு வகையான நோயாக காணப்பட்டது என்று சில அறிஞர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். ஆனால் இந்த கருத்துக்களுக்கெல்லாம் அப்பால் ஒரு மிகவும் ஒரு ஆரோக்கியமான சான்றுறுதிப்படுத்தப்பட்ட கருத்தாக அந்த காலத்தில் இருந்த மூட நம்பிக்கையை இஸ்லாம் தகர்த்தெறிந்தது என்று இஸ்லாமியர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதுதான் இந்த சஃபர் மாதம் என்பது பலாய் முசீபத்துகள் இறங்குகின்ற காலம் என்ற அந்த நம்பிக்கையை இஸ்லாம் இதன் மூலமாக துடைத்தெறிகிறது என்பதை நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதே போன்றுதான் ஹாம்மத் என்பது ஆந்தையாகும். அதாவது மனிதர்கள் புறப்பட்டு போகின்ற பொழுது ஆந்தை கத்திவிட்டால் அந்த ஜாஹிலியா காலத்து மக்கள் நினைப்பார்கள், ஆந்தை கத்தினால் இந்த வீட்டிலே மரணம் ஏற்பட போகின்றது என்று அர்த்தம் என்று அந்த காலத்து மக்கள் கருதினார்கள். நாங்களும் பழைய மூத்தமார்க்கத்திலே கேள்விப்படுகின்றோம், வீட்டிலே காகம் கத்தினால் சொல்வார்கள், இன்றைக்கெல்லாம் காகம் அரிசரிக்கின்றது, யார் வர போகிறாரோ தெரியார் என்று பழைய காலத்தாக சொல்வார்கள். அப்ப இந்த பறவைகள் கத்துவதன் மூலமாக அல்லது பூனை குறுக்கெடுப்பதன் மூலமாக அல்லது ஒரு ஆரோக்கியம் இல்லாத மனிதன் அல்லது ஒரு குறையுள்ள மனிதன், விசேட தேவையுள்ள மனிதன்
எங்களுக்கு முன்னாலே குறுக்கெடுப்பதாலே எங்களுக்கு ஏதாவது ஏற்பட்டு விடுமோ என்ற நம்பிக்கை சிலத்திலே காணப்படுகிறது. ஒரு கந்தறியாத ஒருவர் வந்து விட்டார், முதலாக அவரை நான் சந்தித்து விட்டேனே, இன்றைக்கு முழிச்ச மூஞ்சி நல்லமில்ல என்று சொல்லக்கூடிய நபர்களும் இருக்கிறார்கள். அப்ப இப்படியாக நற்குறி துக்குறி பார்க்குகின்றது என்பது இஸ்லாத்திலே இல்லை. அந்த காலத்திலே அந்த மக்கள் ஆந்தையை வைத்து அப்படி துக்குறி பார்த்தார்கள் என்பதை இந்த ஹதீஸிலே நாங்கள் பார்க்கின்றோம். அப்ப இந்த ஹதீஸின் மூலமாக நபி அவர்கள் இந்த சஃபர் மாதத்தை மக்கள் தவறாக நோக்கக்கூடாது என்ற விளக்கத்தை எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். இது மாத்திரமல்ல, அந்த சஃபர் மாதத்திலே மக்கள் திருமணங்களை வைத்துக் கொள்ள மாட்டார்கள், நல்ல காரியங்களை அவர்கள் வைத்துக் கொள்ள மாட்டார்கள் என்பதையும் நாங்கள் ஹதீஸிலே பார்க்கின்றோம். அப்ப சஃபர் மாதம் என்றாலே இது எப்பொழுது எங்களை விட்டு போய்விடும் என்ற பார்வை அவர்களிடத்தில் இருந்து விட்டது. அப்படி போனால் சந்தோஷப்படுகின்ற மக்களாக அவர்கள் இருந்தார்கள். எனவேதான் காலத்தை படைத்தவன் அல்லாஹ் காலத்துக்கு ஏசக்கூடாது என்பதை நாங்கள் ஹதீஸிலே பார்க்கின்றோம். லா தசுப்புத்தஹ்ர, காலத்துக்கு நீங்கள் ஏசக்கூடாது என்ற ஒரு ஹதீஸையும் நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த காலம் மனிதர்களுடைய நடத்தைகளிலே மாற்றத்தை கொண்டு வருவதில்லை, காலம் மனிதர்களிலே தாக்கத்தை செலுத்துவதில்லை. அப்ப தாக்கம் என்பது எங்க வருகின்றது? மனிதர்களுடைய நடத்தைக்கும் தாக்கத்துக்கும் தொடர்பு இருக்கின்றது. ஒரு மனிதனிடத்திலே இருந்து நல்ல விளைவு வந்தால் மாற்றங்கள் நல்லதாக இருக்கும், தாக்கம் நல்லதாக இருக்கும். ஒரு மனிதனிடத்திலே இருந்து கூடாத செயல் வெளிப்பட்டால் அதனுடைய தாக்கமும் கூடாததாக இருக்கும். இதனைத்தான் நாம் அல் குர்ஆனிலே பார்க்கின்றோம். லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹ்ரி பிமா கஸபத் ஐதின் நாஸ். கடலிலும் கரையிலும் ஃபசாதுகள் வெளிப்படுகின்றன. என்ன காரணம்? பிமா கஸபத் ஐதின் நாஸ், அந்த மனிதர்களுடைய நடத்தை காரணமாக, அவர்களுடைய செயற்பாட்டு வினை காரணமாக கடலிலும் கரையிலும் மாற்றங்கள் ஏற்படுகின்றன, பசாதுகள் ஒளியாகின்றன என்பதை அல் குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. எனவே மனித நடத்தையினுடைய தாக்கத்தை தான் நாங்கள் அனுபவிக்கலாமே தவிர காலத்துக்கும் மனித நடத்தைக்கும் தொடர்பில்லை. அந்த காலம் மனிதனிலே தாக்கத்தை ஏற்படுத்துவதில்லை என்பதை நாங்கள் ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நடிகார்களே, இந்த ஜாஹிலியா சிந்தனையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழித்தது மாத்திரமல்ல, எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவ்வாறான ஒரு நினைப்பு மனிதர்களிடத்திலே ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதிலே கவனமாக இருந்தார்கள். உதாரணமாக நாம் பார்த்தால், இஸ்லாமிய வரலாற்றிலே முதல் நடைபெற்ற யுத்தம் பத்ர் யுத்தம் ஆகும். ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு பத்ர் யுத்தம் நடைபெறுகின்றது. அதிலே முஸ்லிம்கள் வெற்றி அடைகிறார்கள், 70 காபிர்கள் கொல்லப்படுகிறார்கள். ஆனால் ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு உஹது யுத்தம் நடைபெறுகின்ற பொழுது 70 முஸ்லிம்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். 2ஆம் ஆண்டு முதல் நடந்த யுத்தத்திலே 70 காபிர்கள் கொல்லப்படுகிறார்கள். ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு நடந்த உஹது யுத்தத்திலே 70 முஸ்லிம்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அந்த ஷஹீதாக்கப்பட்ட முஸ்லிம்களிலே முக்கியமான சஹாபாக்கள், ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள் எல்லாம் காணப்படுகிறார்கள். அப்ப எங்களுக்கு தெரியும், ஹஜ்ஜிக்கு உம்ராவுக்கு போனவர்கள் மதீனாவுலே அந்த ஜியாரத்துக்கு போகின்ற பொழுது அந்த உஹது மலை அடிவாரத்தை பார்த்திருப்பார்கள், மக்பரத்து ஷுஹதாவை பார்த்திருப்பார்கள், ஜபலுர் ருமாத்தை பார்த்திருப்பார்கள், அந்த உஹது யுத்தம் நடந்த மைதானத்தை பார்த்திருப்பார்கள். அப்ப இந்த இடத்திலே சஹாபாக்கள் போகின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு நினைப்பு வரக்கூடாது, இந்த இடம்தான் எங்களுடைய 70 சஹாபாக்களை காவு கொண்ட இடம், இந்த இடம் ஒரு முசீபத்து பிடித்த இடம், இந்த இடம் ஒரு துக்குரியான இடம் என்ற நினைப்பு சஹாபாக்களுக்கு வரக்கூடாது என்ற அடிப்படையிலே நபி அவர்கள் என்ன சொல்லி காட்டினார்கள் என்றால், அந்த யுத்தம் நடத்ததுக்கு பக்கத்திலே இருக்கின்ற உஹது மலையை சுட்டிக்காட்டி சொன்னார்கள். ஹாதா ஜபலுன் யுஹிப்புனா வ நுஹிப்புஹு, இந்த ஜபல் உஹது இருக்கின்றது, உஹது மலை இருக்கின்றது, இந்த உஹது மலை எங்களை நேசிக்கின்றது, நாங்களும் அந்த மலையை நேசிக்கின்றோம் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனிதர்களும் உயிரற்ற பொருட்களும் நேசித்தன என்பதை நாங்கள் வரலாறை பார்க்கின்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே ஒரு ஈச்சங்குத்தியிலே மிம்பரை அமைத்து அதிலே அவர்கள் பயான் செய்வார்கள். அதன் பின்னாலே அவர்களுக்கு மிம்பர் வழங்கப்பட்டது. இந்த ஈச்சங்குத்தி அழுத சத்தம் கேட்ட வரலாறை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரற்ற பொருட்களும் நேசித்திருக்கின்றன. அப்ப நபி அவர்கள் உஹது மலையை குறிப்பிட்டு இந்த உஹது மலை எங்களை நேசிக்கின்றது, நாங்கள் அந்த உஹது மலையை நேசிக்கின்றோம் என்று ஏன் சொன்னார்கள் என்றால்,
இந்த உஹது மலை அடிவாரத்துக்கு கிட்டே போகின்ற பொழுது இது 70 சஹாபாக்கள் கொல்லப்பட்ட இடம், இது ஒரு துர்க்குரியான இடம், இது நற்சகுணம் உள்ள இடம் அல்ல என்ற பார்வை அந்த சஹாபாக்களுக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி அந்த உஹது மலையை உதாரணமிட்டு கூறுகின்றவர்களாக இருந்தார்கள். அதே போன்று நாங்கள் பார்க்கின்றோம், ஒரு மனிதன் ஜனாசா தொழுகையிலே கலந்து கொண்டால் அவனுக்கு ஒரு கீராத் நன்மை இருக்கின்றது. அவன் ஜனாசா நல்லடக்கத்திலே கலந்து கொண்டால் இன்னும் ஒரு கீராத் நன்மை இருக்கின்றது. கீராத் என்றால் என்ன? பெரிய ஒரு மலை. அந்த பெரிய மலை எப்படி இருக்கும்? உஹது மலை போன்று இருக்கும். ஏன்னா உஹது மலை என்பது கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு மலை. அப்ப அந்த அளவுக்கு ஒரு மனிதன் ஜனாசா தொழுகையிலே கலந்து கொண்டால் அந்த அளவுக்கு அவனுக்கு நன்மை கிடைக்கின்றது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப இந்த நிலைமையெல்லாம் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த ஜாஹிலியா கால மக்களிடத்திலே இருந்த அந்த மனநிலை, இந்த சஃபர் மாதம் என்றால் வித்தியாசமாக பார்க்கின்ற மனநிலை இடத்துக்கும் வந்துவிடக் கூடாது. அது துடைச்சரிக்கப்பட்டதோடு அது நீங்கிவிட வேண்டும். அது அவருடைய கொள்கை கோட்பாட்டிலே தாக்கம் செலுத்தக்கூடாது என்பதை நபி அவர்கள் மதீனாவுக்கு வந்து இஸ்லாமிய அரசை நிறுவியதன் பின்னாலும் அந்த இஸ்லாமிய அகீதாவை பாதுகாப்பதிலே அவர்கள் கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள் என்பதை நாங்கள் ஹதீஸிலே பார்க்கின்றோம். இந்த விடயங்களை ஏன் நான் ஞாபகப்படுத்துகிறேன் என்றால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இன்னமா யுன்கதுல் இஸ்லாமு உர்வத்தன் இதா நஷஅ ஃபில் இஸ்லாமி மல்லா யாரிஃபுல் ஜாஹிலிய்யா. இஸ்லாம் துண்டு துண்டாக எப்பொழுது உடைக்கப்படும், அது எப்பொழுது அகன்று போகும் என்றால் இஸ்லாத்திலே ஜாஹிலியத்தை தெரியாதவன் உருவாகினார். அதாவது ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையிலே இது இஸ்லாம், இது ஜாஹிலியத் என்ற வேறுபாட்டை அவன் விளங்கி இருக்க வேண்டும். இந்த வேறுபாடு இல்லாமல் இது இஸ்லாத்திலே தடுக்கப்பட்டது, இது இஸ்லாத்திலே இல்லாதது என்ற அறிவில்லாமல் ஒரு மனிதன் வருகின்ற பொழுது அவன் எல்லா அலைக்கு பின்னாலும் அல்லுண்டு போகின்ற நிலைமை காணப்படும். எல்லாம் மார்க்கம்தான் என்று புரிந்து கொள்ளக்கூடிய நிலவரம் காணப்படும். அதனாலே தான் பார்க்கின்றோம், சில மார்க்க தெளிவு உள்ளவர்கள் கூட பயானிலே முன்னுக்கு குந்திருப்பவர்களிடத்திலே கூட சில பிழையான நம்பிக்கைகள் அல்லது சில பிழையான புரிதல்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஏன் அப்படி என்றால், நாங்கள் இதுதான் மார்க்கம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற அதே நேரத்திலே இது மார்க்கம் அல்லாதது என்பதையும் நாங்கள் தெளிவுபடுத்த தவறிவிடுகிறோம். அப்ப அந்த அறிவு மக்களுக்கு இப்போ சேராததன் காரணத்தினாலே மக்கள் நினைத்துக் கொள்கிறார்கள் எல்லாம் மார்க்கம் தான் நினைத்துக் கொள்கிறார்கள். அப்ப இதைத்தான் அன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகிறார்கள், எது ஜாஹிலியத் என்று தெரியாத ஒருவன் இஸ்லாமிய சமூகத்திலே வாழ்ந்தால் அவன் ஜாஹிலியத்தையும் இஸ்லாம் நினைத்துக் கொண்டு செய்வான். இதன் மூலமாக இஸ்லாம் சிதைவடைந்து போய்விடும் என்பதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டினார்கள். இந்த வகையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது பிற்கால பகுதியிலே இந்த சஃபர் மாதத்திலே ஒடுக்கத்து புதன் என்ற ஒரு அம்சம் தோன்றுகின்றது. ஒடுக்கத்து புதன் என்பது சஃபர் மாதத்தினுடைய இறுதி புதன்கிழமையை அவர்கள் குறித்து காட்டுவார்கள். அப்ப ஒடுக்கத்து என்கிறது இறுதி என்பதனுடைய அர்த்தம். ஒடுக்கத்து என்றால் இறுதியானது. அப்ப ஒடுக்கத்து புதன் இறுதி புதன் என்பது அதனுடைய அர்த்தம். அப்ப ஏன் அந்த புதன்கிழமையிலே மக்கள் அதை ஒரு வித்தியாசமாக பார்க்கிறார்கள் என்றால், இன்னும் சில மக்களிடத்திலே இந்த நம்பிக்கை இருக்கின்றது, சஃபர் மாதம் என்பது பலாய் முசீபத் இறங்குகின்ற மாதம் என்ற ஒரு எண்ணம் சில மக்களிடத்திலே இருக்கின்றது. அது ஒரு குறிப்பிட்ட இடத்திலே அல்லது ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே இருந்தாலும் இன்று இந்த சோசியல் மீடியாவுடைய வளர்ச்சியின் காரணத்தினாலே ஒரு சில இடங்களிலே பின்பற்றுகின்ற செய்திகள் கூட அந்த காலத்துக்கு காலம், சீசனுக்கு சீசன், அது டிக்டாக்கிலும் வாட்ஸ்அப்பிலும் பேஸ்புக்கிலும் உலா வருகின்ற அதை பார்க்கின்ற பாபன மக்கள் அப்படியும் ஒரு ஒழுக்கத்து இருக்குதா என்று யோசிக்கின்ற அளவுக்கு இன்னைக்கு மீடியா வளர்ச்சி காணப்படுகிறது. அப்ப இது மார்க்கத்தில் இல்லாத ஒன்று என்ற தெளிவு மக்களிடத்தில் இருந்தால் அது சோசியல் மீடியாவில் வந்தாலும் இதை பற்றி எங்களிடத்தில் தெரிவிக்கின்றது, இதில் மார்க்கத்தில் இல்லாத அம்சம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அப்ப இந்த அடிப்படையிலே அந்த ஒடுக்கத்து புதன் என்கின்ற அந்த அம்சம் ஏன் அந்த கடைசி புதன்கிழமையை அவர்கள் குறிப்பாக அதில் இனம் காண்டிருக்கிறார்கள் என்றால், சொல்லுகிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபர் மாதத்தினுடைய இறுதி புதன்கிழமை தான் நோயுற்றார்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப நாங்கள் வரலாறுகளை பார்க்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபர் மாதத்தினுடைய 28 அல்லது 29வது புறையிலே நோயுற்றார்கள். நபி அவர்கள் ஒரு ஜனாசா தொழுகையிலே கலந்து ஜனாசா தொழுது விட்டு
அந்த பக்கைக்கு நல்லடக்கத்துக்காக போகிறார்கள். அந்த ஜனாசாவை அடக்கிவிட்டு வருகின்ற சந்தர்ப்பத்திலே நபி அவர்களுக்கு தலைவலி ஏற்படுகின்றது. அதுதான் அவருடைய நோயின் ஆரம்பமாக காணப்படுகிறது. அதனோடு அவர்களுக்கு சேர்த்து காய்ச்சல் வருகின்றது. ஆரம்ப காலத்திலே நஞ்சூட்டப்பட்ட இறைச்சி சாப்பிட்டது அதனுடைய தாக்கமும் வெளிவர ஆரம்பிக்கின்றது. இதெல்லாம் சேர்த்துத்தான் நபி அவர்களை அந்த நோயாளியாக மாற்றி அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உயிர் பிரிகின்றது. அப்ப வரலாற்றிலே பார்க்கின்ற பொழுது இது புதன்கிழமை தானா ஏற்பட்டது என்று பார்த்தால் வரலாற்று ஆசிரியரிடத்திலே முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கின்றன. அநேகமான அறிஞர்கள் திங்கட்கிழமை அது ஏற்பட்டதாக கூறுகிறார்கள். அந்த 28வது தினம் திங்கட்கிழமை என்று சொல்கிறார்கள். அப்ப நபி அவர்கள் இந்த தினத்துல புதன்கிழமையில தான் நபி அவர்களுக்கு நோய் வாய்ப்பட்டிருக்கின்றது என்று உறுதியாக நமக்கு சொல்ல முடியாது. அடுத்ததாக நபி அவர்கள் எப்பொழுதும் மரணிக்கிறார்கள் என்றால் அவர்கள் இதுக்கு அடுத்து வருகின்ற ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12 திங்கட்கிழமை மரணிக்கிறார்கள். அப்ப உண்மையிலேயே ஒரு இஸ்லாமிய சமூகத்திற்கான பெரியோரு துயர்மிக்க சம்பவமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம் பார்க்கப்படுகின்றது. அப்ப மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கின்றது? நோய் ஆரம்பித்த நாளை பீடை உள்ள நாளாக பார்க்கின்ற அதே நேரத்திலே நபி அவர்கள் மரணித்த நாளை அவர்கள் அப்படியாக பார்ப்பது இல்லை. அதற்கு மாற்றமாக நபி அவர்கள் ரபியுல் அவ்வல் 12 தான் பிறந்திருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தின் அடிப்படையிலே சிலர்கள் புத்தாடை அணிந்து அது ஒரு பெருநாளாக கொண்டாடுகின்ற நிலவரத்தையும் நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த புதன்கிழமைதான் நபி அவர்களுக்கு நோய் ஏற்பட்டது என்ற ஒரு கருத்து ஒரு பொருத்தமில்லாத ஒரு கருத்து என்பதை நாங்கள் காணலாம். அதே போன்று சில ஹதீஸ்களிலே காணப்படுகின்றது புதன்கிழமைக்கும் நோய்க்கும் தொடர்பு இருக்கின்றது என்ற ஒரு கருத்தும் சொல்லப்படுகிறது. உதாரணமாக நபி அவர்கள் புதன்கிழமையிலே ஹிஜாமா செய்ய வேண்டாம் என்று சொன்னார்கள். எங்களுக்கு தெரியும் ஹிஜாமா என்பது ஒரு இஸ்லாமிய சிகிச்சை முறை, கப்பிங் என்று சொல்வார்கள், இரத்தம் எடுக்குகின்ற முறை. அப்ப நபி அவர்கள் 3 விடயத்திலே ஆரோக்கியம் இருப்பதாக சொல்லி காட்டினார்கள். அதிலே ஒன்று ஹிஜாமா, அடுத்தது தேன் பாவிப்பது, அடுத்தது அல் கை என்கின்ற சிகிச்சை முறை. அல் கை என்றால் அந்த காலத்தில் இருந்த ஒரு சிகிச்சை முறை. ஒரு பெரும் காயம் ஏற்பட்டு அது ஆறாத பட்சத்திலே பார்த்து இருந்து விட்டு என்ன செய்வார்கள் என்றால் ஒரு இரும்பை காய்ச்சி அந்த காயத்திலே அப்படியே வைத்து விடுவார்கள். அது அப்படியே பெருங்காயமாக மாறி அப்படியே அசறு பிடித்து விழும். அப்ப காயம் ஆறிவிடும். இது அந்த காலத்தில் இருந்த ஒரு சிகிச்சை முறை. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறான ஒரு சிகிச்சை முறை தேவைப்பட்டால் மாத்திரம்தான் அதை செய்வதற்கு அனுமதித்திருக்கிறார்கள். அப்ப இந்த வகையிலே சிலர்கள் குறிப்பிடுகிறார்கள் அந்த ஹிஜாமாவை நபி அவர்கள் புதன்கிழமை செய்ய வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்ப புதன்கிழமை ஒரு நோய் வாரத்துக்கான ஒரு நாளாக பார்க்கப்பட்டிருக்கின்றது என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். இப்படியான ஹதீதுகளையும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த ஹதீதுகள் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீதுகளாக காணப்படுகின்றன. சாதாரணமாக ஒருவர் மேடையில் நின்று கொண்டு இப்னு மாஜாவிலே வருகிறது, அஹ்மதிலே வருகின்றது என்றால் கேட்பவர் நினைப்பார்கள் உண்மையிலே அது ஆதாரபூர்வமான ஹதீஸான என்று நினைத்து விடுவார்கள். எனவே இந்த ஹதீதுகளும் ஆதாரபூர்வம் இல்லாத ஹதீதுகள் என்ற வகையிலே புதன்கிழமைக்கும் நோய்க்கும் தொடர்பு இருக்காண்டு கேட்டால் புதன்கிழமைக்கும் நோய்க்கும் தொடர்பில்லை. சஃபர் மாதத்துக்கு நோய்க்கும் தொடர்பு இருக்காண்டு கேட்டால் அதற்கும் தொடர்பில்லை. இன்னும் நாங்கள் சொல்ல போனால் இஸ்லாமிய வரலாற்றிலே சஃபர் மாதத்திலே இடம்பெற்ற நல்ல விடயங்கள் இருக்கின்றன. உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் திருமணம் முடித்த மாதம் சஃபர் மாதம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் திருமணம் முடித்த மாதம் சஃபர் மாதம். ஹைபர் வெற்றி கொள்ளப்பட்ட மாதம் சஃபர் மாதம். பத்ர் யுத்தத்துக்கு முன்னாலே நடைபெற்ற சிறு யுத்தம் நபி அவர்கள் கலந்து கொண்டு வெற்றியுற்றிய மாதம் சஃபர் மாதம். முக்கியமான சஹாபாக்கள் இஸ்லாத்துக்கு வந்த மாதம் சஃபர் மாதம். ரோம் வெற்றி கொள்ளப்பட்ட மாதம் சஃபர் மாதம். இப்படி சஃபர் மாதத்திலே நல்ல விடயங்கள் நடந்த வரலாற்றை நாங்கள் பார்க்கின்றோம். சில நேரங்களிலே திருமண வைபவங்கள் வந்தாலும் கூட அவர்கள் முஹர்ரத்திலே அல்லது ரபியுல் அவ்வலிலே அந்த திருமணத்தை வைக்க பார்ப்பார்கள். சஃபரிலே நாங்கள் திருமணத்தை தவிர்ந்து கொண்டால் நல்ல மண்டம் மாதிரியும் சிலர்கள் கருத்து சொல்வார்கள். அப்படியான ஒரு நம்பிக்கை எங்களிடத்தில் இருக்கக்கூடாது என்பதை நாங்கள் ஹதீஸிலே பார்க்கின்றோம். ஒரு கட்டுப்புதன் என்பது அந்த நாளையிலே வாழை இலையிலே 7 அல் குர்ஆன் வசனங்களை எழுதுவார்கள். அதாவது சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம், சலாமுன் அலா யாசீன், இப்படி சலாம் என்று வார 7 வசனங்கள், சலாமுன் ஹிய ஹத்தா மத்லைல் ஃபஜ்ர், இப்படி 7 வசனங்களை அந்த வாழை இலையிலே எழுதி அல்லது மாவிலையிலே எழுதி அதை காலையிலே கரைத்து குடிக்கின்ற ஒரு வளமை ஆரம்ப காலங்களிலே இருந்திருக்கின்றது. இதுதான் அந்த
ஒடுக்கத்து புதன் என்பதை மையமாகவே இவ்வாறு செய்வார்கள். இதற்கும் மார்க்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இது ஜாஹிலியா காலத்திலே இருந்த ஒரு தவறான கொள்கை முறை என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீதுகளிலே நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். எனவே இந்த சஃபர் மாதம் என்பதன் அடிப்படையிலே அவ்வாறான தவறான கொள்கையிலே நாம் யாரும் இருக்கக்கூடாது. அவ்வாறு யாரும் இருந்தாலும் அவர்களுக்கு மென்மையான முறையிலே, எளிமையான முறையிலே, பண்பான முறையிலே அவர்களுக்கு நாங்கள் தெளிவினை ஏற்படுத்த வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் நபீனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்வி கணக்கு இன்றி சுவர்க்கம் நுழைகின்ற 70,000 பேர்களை சொல்லி காட்டினார்கள். என்னுடைய சமூகத்திலே 70,000 பேர் எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் சுவர்க்கத்துக்கு நுழைவார்கள். அப்ப அவர்களுடைய பண்பு என்ன என்று நபிகள் சொல்லி காட்டுகின்ற பொழுது, அவர்கள் லா யஸ்தர்கூன், அவர்கள் மந்திரித்து பார்க்க மாட்டார்கள். அப்ப மந்திரித்து பார்ப்பது என்பது இஸ்லாம் அனுமதித்த முறை இருக்கின்றது. குல் சூறாக்கள் முஅவ்விதத்தை நியமிக்கின்ற குலோதர்பில் பலர், குலோதர்பின் நாஸ் அல்லது சூரத்துல் ஃபாத்திஹா இவ்வாறான வசனங்களை ஓதி பார்ப்பது, தனக்குத்தானே ஓதிக்கொள்வது என்பது இஸ்லாம் அனுமதித்த முறை. அப்படி இருந்தாலும் கூட அதையும் அவர்கள் தவிர்த்து நடப்பார்கள். வலாயத்தை தையரூன், அவர்கள் பறவை சாஸ்திரம் பார்க்க மாட்டார்கள். பறவை வலது பக்கம் பறந்தால் எப்படி, இடது பக்கம் பறந்தால் எப்படி, அல்லது பூனை குறுக்கெடுத்தால் எப்படி என்ற நம்பிக்கை அவர்களிடத்தில் இருக்க மாட்டாது. வாலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அல்லாஹ்விலே தவக்குல் வைப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த ஹதீஸை கேட்ட உடனே உக்காஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நானும் அவர்களிலே ஒருவனாக இருக்க நீங்கள் பிரார்த்தியுங்கள். அப்ப இதை கேட்டுக்கிட்டு இன்னொரு சஹாபி அவரும் கொஞ்சம் உஷாராகி, நானும் அந்த 70,000 பேருக்குள்ள வாரத்துக்கு இணைக்கு துவாச்சிங்கன்னு சொன்னார்கள். சபகடிக்க உக்காஷா, உக்காஷா உன்னை முந்து விட்டார். அப்ப ஒருவருக்கு தான் அந்த சந்தர்ப்பம். நல்ல விஷயம் சொல்ல கூட யோசிக்கிற தருணமாக நாங்கள் அதை பார்க்க கூடாது. அதை முந்தி கொண்டு நாங்கள் முன்னுக்கு வந்துடுவோம். அப்ப உக்காஷா முன்னுக்கு வந்தாரு. அவருக்கு மட்டும் அந்த 70,000 பேருக்குள்ள ஒரு ஆளாக அவரு கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கத்துக்கு போற சந்தர்ப்பத்தை கிடையாது. இப்ப தவக்குல் என்பது எல்லாருக்கும் இருக்குது. நாங்க ஒரு பிசினஸ் செய்யக்கூட எங்களுக்கு தவக்குல் இருக்கும், ஒரு நல்ல விஷயம் செய்யக்கூட தவக்குல் இருக்கும், எக்ஸாம் எழுதக்கூட தவக்குல் இருக்கும். அப்ப தவக்குல் என்பது பொதுவாக முஸ்லிம்களிடத்தில் இருக்கின்ற ஒரு பண்பு தான். ஆனாலும் நபி அவர்கள் 70,000 பேர்கள் கேள்வி கணக்கு இல்லாமல் அந்த சொர்க்கத்துக்கு நுழைவார்கள் என்று குறிப்பிட்டு காட்டினார். சாதாரணமாக மனிதர்களுக்கு இருக்கின்ற தவக்குலாக இருக்க முடியாது. அப்படி இல்லை என்றால் சமூகத்திலே 70,000க்கு மேற்பட்ட மக்களிடத்திலே தவக்குல் இருக்கிறது. அப்ப அப்படி சாதாரண தவக்குலாக இருக்க முடியாது. அந்த தவக்குல் இஹ்லாஸானதாக, தூய்மையானதாக, முற்றுமுழுதாக அல்லாஹ்வை நம்பியதாக, எது ஏற்பட்டாலும் அல்லாஹ்வுடைய கலாகாதர் இல்லாமல் ஏற்படுவதில்லை என்ற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையிலே அமைந்த தவக்குலாக இருப்பதன் காரணத்தினாலேதான் கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கத்துக்கு போகின்ற சந்தர்ப்பம் என்பது அவர்களுக்கு கிடைக்கின்றது. கேள்வி கணக்கு என்பது எங்களுக்கு தெரியும். நபி அவர்கள் சொன்னார்கள், மன் நூகிஷ பில் ஹிசாபி ஹலக, கேள்வி கணக்குக்கு ஒரு மனிதன் உட்படுத்தப்பட்டால் அவன் அழிந்து விடுகிறான். எங்களுக்கு தெரியும், சாதாரணமாக அரசு நிறுவனங்களில் வேலை செய்கிறார்களுக்கு ஓடிட்டு வந்தா என்ன நடக்கும்ங்கிறது தெரியும். இல்ல வந்து எங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் போட்டோகாப்பி எடுத்துட்டு போயிட்டு அவங்க ஹெட் ஆபீஸுக்கு வர சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா அது இன்னும் கொஞ்சம் பயன்படும். அதே விஷயம் கோப்புக்கு போயிருக்கின்றா அது இன்னும் பயன்படும். லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு போயிருக்கு எங்களை கூப்பிடுறாங்கன்னா இன்னும் பயன்படும். சாதாரணமாக உலகத்தில் விசாரணை என்று வரும் பொழுது மக்கள் நடுங்குகின்ற, தற்கொலை செய்கின்ற விடயங்களை எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். அந்த விசாரணைக்கு அஞ்சி தற்கொலை செய்கின்ற விடயங்களை எல்லாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே அல்லாஹ் தந்த நியமத்துகளுக்கு அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்க முற்பட்டால் நாங்கள் யாரும் தப்ப முடியாது. எனவேதான் அந்த கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கத்துக்கு போற என்பது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அருள்கொடையாக இருக்கின்றது. இரண்டாவதாக, கண்ணியமான சகோதரர்களே, நாம் ஒரு வறட்சியான காலப்பகுதியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வெயில் அகோரமாக காணப்படுகின்ற ஒரு காலப்பகுதியிலே வாழ்கின்றோம். இங்கேதான் இந்த நிலைமை இருக்கின்றது என்று பார்த்தாலும், நாங்கள் மக்கா மதீனாவுக்கு சென்றாலும் அங்கேயும் பேரிச்சம்பழம் பழுக்குகின்ற காலமாக, மிக உஷ்ணமான காலமாக அங்கேயும் காணப்படுகிறது. இப்ப எங்களுடைய இந்த நாட்டை பொறுத்தவரையிலே இந்த வறட்சி கூடிய இந்த காலப்பகுதியிலே கூடுதலாக டெங்கு நோய்கள் பரவுகின்ற அபாயம் இருக்கின்ற காலப்பகுதியிலே நாம் ஒரு அல்லாஹ்வுடைய நியமத்தாகிய நீரை சிக்கனமாக பயன்படுத்த பழகிக்கொள்ள வேண்டும். தண்ணீர் என்பது ஒரு பெரிய ஒரு நியமத்.
அந்த தண்ணீர் இல்லாமல் போவது என்பது ஒரு பக்கத்துல போனா தெரியும் எங்களுக்கு. கொஞ்சம் தள்ளி போனா எத்தனை ஆழத்துல கிணறு அடிச்சிருப்பாங்க, எவ்வளவு தண்ணி வருகுங்கிறது எங்களுக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் தள்ளி ஆப்பிரிக்கா பகுதிகளுக்கு போய் பார்த்தா மக்கள் சின்ன ஒரு மடுவுல சிரட்டையால தண்ணி அள்ளி அதை மிக கவனமாக பாவிக்கிற தன்மையை நாங்க பார்க்கிறோம். சாதாரணமான ஒரு உருகாமத்துக்கு போய் பார்த்தா அங்க கிணறு அடிக்கலாம்னு பார்த்தா எத்தனை ஆழத்துக்கு கீழே கிணறு அடிக்கணும்ங்கிறது தெரியும். அப்ப எங்கட ஊர்ல சாதாரணமாக எவ்விடத்துல அடிச்சாலும் அந்த தண்ணி வரக்கூடிய அல்லாஹு தஆலா அந்த நீர் ஊற்றை எங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த நீரை நாங்கள் சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். அப்ப இலங்கையை பொறுத்தவரையில நீர் விட்டு வராமலுக்கு அல்லது நீர் பற்றாக்குறை ஏற்பட்டால் மின்சார தடையும் வருது. அப்ப நீரில முக்கியமாக நாங்க தங்கி இருக்கிறதால நீரை நாங்க சிக்கனமாக பாவிக்கணும் என்று அந்த நீர் வடிகால் அமைப்பு சபையும் கொத்துபாவுடைய ஞாபகம் ஊட்டுமாறு சொன்னார்கள். இறுதியான ஒரு அம்சம், கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, நான் சொல்கின்ற விடயத்தை கவனமாக நிதானமாக தூய்மையான உள்ளத்தோடு எரிச்சல் படாமல் அல்லது கோபப்படாமல் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இந்த கொத்துபாவுக்கு வருவதற்கு முன்னால் கொத்துபாவை ரெடியாகி விட்டு ஜெட்பிடியிலே ஒரு செய்தியை கேட்டேன். காத்தாங்குடியினுடைய சமூக சீர்கேடு தொடர்பாக கூறுமாறு நான் கேட்டேன். அப்பொழுது அது கேட்டது, காத்தாங்குடி என்பது ஒரு சமூகமா ஒரு கிராமமா என்று கேட்டது. அப்ப நான் கொடுத்தேன், காத்தாங்குடி என்பது ஒரு கிராமம், மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்றது. அப்ப திருப்பி எனக்கு தகவல் தந்தது, ஒரு சிலர்கள் செய்கின்ற சமூக சீர்கேடால் ஒட்டுமொத்த சமூகத்திலும் சீர்கேடு இருக்கின்றது என்று குறிப்பிடுவது நல்லது அல்ல என்று அந்த தந்துவிட்டு பொதுவாக சமூகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை அது தந்தது. அப்ப ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சியிலும் கூட நாம் ஒரு கேள்வியை கேட்டால் நாகரிகமாக அதை அணுகி நமக்கு தரவுகளை தருகின்ற முறையிலே அந்த செயற்கை தொழில்நுட்பம் காணப்படுகிறது. இந்த காத்தாங்குடி என்பது கண்ணியமானவர்களே, கண்ணியமான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு ஊர், பல குமர்கள் வாழுகின்ற ஊர், பல படித்தவர்கள் வாழுகின்ற ஊர், பல மத நிறுவனங்கள் உலமாக்கள் வாழுகின்ற ஊர். எந்த அளவுக்கு என்றால் சில இடங்களிலிருந்து இஸ்லாத்துக்கு வருபவர்கள் நான் காத்தாங்குடியிலிருந்து வாழ வேண்டும் என்று வருகின்ற ஒரு ஊர். அப்ப எங்களுக்கு அந்த பார்வை புரியாவிட்டாலும் பிறர்களுக்கு அந்த பார்வை புரிகின்றது. இந்த போன நான் உம்ராவுக்கு சென்ற பொழுது தாயிப்புக்கு போறதுக்கு எங்களோட சேர்ந்து தமிழ்நாட்டை சேர்ந்த கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு 20 சகோதரர்கள் வந்தார்கள். அவர்களிடத்திலே கலைத்த பொழுது 2 பெண்மணிகள் கேரளாவிலே இருந்து அவர்கள் தமிழ்நாட்டிலே திருமணம் முடித்து வாழ்கிறார்கள். சொன்னார்கள், அந்த இஸ்லாத்தை பின்பற்றுகின்ற நிலைமை என்பது தமிழ்நாட்டிலே தான் காணப்படுகிறது, அங்கு கேரளாவை பொறுத்தவரையில் அப்படியான ஒரு சூழல் இல்லை. அப்ப அந்த மாநிலத்தை விட்டு இன்னொரு மாநிலத்துக்கு நாங்கள் இஸ்லாமிய முறைப்படி வாழ வேண்டும் என்று அந்த பெண்கள் வந்து திருமணம் முடித்திருக்கிறார்கள். அதே போல காத்தாங்குடி என்பது எங்களுக்கு பெருமையாக விளங்காவிட்டாலும் வெளி பார்வை இந்த ஊரை கண்ணியமாக கௌரவமாக பார்க்கின்றது. மனிதர்கள் என்ற வகையிலே சில தவறுகள் தப்புகள் வருவது என்பது இயல்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலப்பகுதியிலேயே நபியுடைய அந்த சமூகத்திலே விபச்சாரம் ஏற்படவில்லையா? நபி அவர்கள் கல்லெறிந்து கொண்ட வரலாற்றை நாம் பார்க்கவில்லையா? அந்த தவறிலே சம்பந்தப்பட்டவர்கள் தௌபா செய்த வரலாற்றை நாம் பார்க்கவில்லையா? நபி அவர்கள் குறை கண்டால் அறிவிப்பது போன்றோ, தொழுகைக்கு அறிவிப்பது போன்றோ, ஒரு செய்தியை செல்வது போன்றோ, இன்னார் ஜினா செய்து விட்டார், இந்த பெண்மணி ஜினா செய்து விட்டார் என்று அறிவிப்பு செய்தார்களா? சமூகம் எல்லாம் பரப்பினார்களா? அப்படி செய்யவில்லையே. நபி அவர்கள் இஸ்லாமிய சட்டம் என்ன சொல்கின்றது என்றால், ஒரு ஜினா இடம்பெற்று விட்டால் 4 சாட்சிகள் இருக்க வேண்டும், ஆண் சாட்சிகள். 3 பேர் இருக்காங்க, ஒரு ஆள் இல்லை என்றாலும் அந்த குற்றம் சுமத்தியவர்களுக்கு கசையடி அடிக்க வேண்டும் அவர்களின் அடிப்படையில். கணவன் மனைவி பரஸ்பரமாக இந்த குற்றச்சாட்டை சொல்கின்ற பொழுது மனைவியை பற்றி கணவன் குற்றச்சாட்டை சொல்கிறாள், என்னுடைய மனைவி விபச்சாரி என்று அவர் சாட்சியை நிரூபிக்க வேண்டும். அல்லது அவர் நான் அல்லாஹ்வின் மீது சத்தியம் விட்டு 5 முறை சொல்ல வேண்டும், நான் சொல்வது உண்மை என்று அல்லாஹ்வின் மீது சத்தியம் விட்டு செய்து 5வது முறை நான் சொல்வது பொய்யாக இருந்தால் அல்லாஹ்வுடைய சாபம் எனக்கு உண்டாகட்டும் என்று அவர் சொல்ல வேண்டும். இதில் யான் என்று கூறுவார். இதுவும் திருமண பிரிகின்ற ஒரு முறை. அப்படி பிரிந்தால் ஜென்மத்துக்கும் சேர முடியாது. அவர் சத்தியம் பண்ண மறுத்தால் நான் சொல்லுவது உண்மைதான், ஆனால் நான் சத்தியம் பண்ண மாட்டேன் என்றால் அவருக்கு ஹத்துல் கல்ப் இயங்குகின்ற அவதூறு கூறிய குற்றச்சாட்டின் அடிப்படையிலே அவருக்கு கசையறை வழங்க வேண்டும். அதே போன்றுதான் அந்த மனைவிக்கு சொல்ல வேண்டும். அப்ப இது ஏன் இப்படி சட்டம் வைத்திருக்கின்றது என்றால் இது ஒரு மனிதனுடைய மானத்தோடு சம்பந்தப்பட்டது.
நபி அவர்கள் இறுதி ஹஜ்ஜிலே உங்களுடைய உயிர்கள் உங்களுடைய மானங்கள் எல்லாம் இந்த மக்கா போன்று இந்த பெண்ணாளுடைய தினம் போன்று கண்ணியமானவை என்பதை நபி அவர் சொல்லி காட்டினார். எனவே இந்த கண்ணியம் என்ற வார்த்தையினுடைய பாரதூரம் எங்கள் உள்ளத்திலே இருக்க வேண்டும். சமூகத்திலே நடந்த அல்லது உறுதிப்படுத்தப்படாத விடயங்களை நாங்கள் பரப்பி பேஸ்புக்கில் எழுதி அதில் இன்னும் கண்ட பலன் நாங்கள் சமூகம் அது அந்த பேஸ்புக்கில் போட்டதால எல்லாரும் சீராகி எல்லாரும் அவுளியாக்கெல்லாம் மாறிட்டாங்களா எங்களோட ஊர்ல கண்ட பலன் என்ன நாங்கள் 4 பேரு எழுதினத்துக்கு 44 பேர் கொமாண்ட் எழுதுவான் இந்த சமூகத்துக்கு சம்பந்தம் இல்லாதாக்கள். அப்ப இதுல ஒரு ஒழுக்கம் வேணும், ஒரு ஊடக ஒழுக்கம் வேணும். அப்ப அண்மையில ஒரு பதிவு வந்துச்சு, ஒரு பாப்பாக்கும் மகளுக்கும் தவறான நடத்தை ஏற்பட்டது, சம்மேளனத்துல வந்தாங்க, டீ கொடுத்தாங்க, பேன் போட்டாங்க, சமரசம் பண்ணினாங்க. இப்ப நான் அந்த ஹுத்பாக்கு வாரத்துக்கு முதல் ஜமியத்துலமா செயலாளர் கோல் அடிச்சு அப்படி ஒரு சம்பவம் நடந்தேன் இல்லைன்னு சொல்றேன். சம்மேளன செயலாளர் கோல் பண்ணி அப்படி ஒரு சம்பவம் நடந்தேன்னா அவருடைய மகளுடைய கல்யாண பிரச்சனை சம்பந்தமாக 2-3 மாதங்களுக்கு முன்னாலே கேஸ் வந்தது. விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது மாமாக்கு மருமகனுக்கும் குழம்பி மாமனாரு மருமகனை தாக்க முற்பட்டாரு. அதுக்கு என்ன காரணம் என்றால் இவர் மாமாவுக்கு அதாவது மகளுக்கும் பாப்பாக்கும் தொடர்பு இருக்கிறதா சொல்லப்பட்டதால அவர் இடத்துல ஆவேசப்பட்டாரு. இது சாட்சி நிரூபிக்கப்படவும் இல்லை, இதை நாங்க சமாதானமாக்கவும் இல்லை, வாராக்களுக்கு நாங்க தேயிலை கொடுக்கிறோம் இல்லை என்று அவங்க சொல்றாங்க. அப்ப இத நாங்க ஒரு சமூகத்தில ஊடகத்தில் இதை பரப்பினா சம்பந்தம் இல்லாத ஆட்கள் எல்லாம் சம்பந்தமாக எழுவான். அப்ப அந்த பெண்ணுடைய வாழ்க்கை உண்மையிலே அப்படி ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருந்தால் அதுக்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கை சட்ட நடவடிக்கை. அந்த பெண் போய் முறையாக சட்ட நடவடிக்கை எடுக்கணும். அப்ப நாங்க சும்மா பேஸ்புக்ல வெளியினா அந்த பிள்ளை இன்னொருக்கா வாழ்றது இல்லையா, அல்லது அந்த குடும்பத்துல இன்னொரு பொம்பளை பிள்ளை இருந்தா அதுக்கு ஒரு வாழ்க்கை எதிர்காலத்தில் ஏற்பட இல்லையா, அல்லது சம்பந்தப்பட்ட ஒரு சமூகத்துல தலை காட்டலாமா, அவரவரை வியாபாரத்தை மேற்கொள்ளலாமா, அதை நான் யோசிச்சு பார்க்கணும். அது சும்மா நாங்க வெளியிட்டு போறது அது நாங்க நினைக்கிறோம் சமூகத்தை சீர்படுத்துறோம், சமூகத்தை சீர்குலைக்கிற ஒரு விஷயமாக இருந்துச்சு. இரண்டாவதாக அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாமங்களுக்கு வியாபார முறையை ஹலாலாக்கி இருக்குது, வட்டியை ஹராமாக்கி இருக்குது. வியாபாரம் செய்ய கூட வட்டியை போல பெரிய அளவுல லாபம் வராது, குறுத்த லாபம் தான் வியாபாரத்துல வரும், வட்டியில தான் பெரிய லாபம் வரும். இப்ப நாங்க சிலாக்கள் நினைக்கிறேன் அந்த ஸ்லிப்பிங் பார்ட்னர் நினைச்சிட்டு காசை கொண்டு போய் ஒரு ஆள்கிட்ட கொடுக்குற, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கொடுக்குற, அதுல கொஞ்சம் லாபம் கூட வருமாண்டா எல்லாரும் கொண்டு போய் கொடுக்குறேன். கடைசியில அந்த வியாபாரம் லொஸ்ட் ஆகினா அல்லது அதுல ஏதாவது நடந்தா மறுவா அதுக்கு ஒரு பேஸ்புக் வருது, கோடிக்கணக்கில் லொஸ்ட் ஆகிட்டு கொண்டு ஓடிதான். இப்ப ஹலாலான முறையில எங்களுக்கு முடியுமான அளவுக்கு நாங்கள் வியாபாரத்தை செய்யற, காசு கூட இருந்தா எங்கட சந்ததிக்கு சொத்துக்களை வாங்கி போடுற, அதுக்கும் இல்லைன்னு சொன்னா நாங்க எங்களுக்கு சதக்கத்தின் ஜாரியாவே செஞ்சு கொண்டு போறது. நாங்க எத்தனை பேர் சதக்கத்தின் ஜாரியா செய்யறோம். மிச்சம் காலத்துக்கு பிறகுவா கிட்டடியில அன்வர் பள்ளியில என்ன கூட்டிட்டு போனாங்க, கல்வி வைக்கிட்டு ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் ஒரு ஆள் பள்ளி கட்டி கொடுக்காரு. இப்ப நாங்களும் ஒரு மதரசா நடத்துறோம், ஒரு பில்டிங் போடுறதுக்கு 4 கோடி ரூபா போகுது. 4 கோடி ரூபாய் எங்களுக்கு எங்க காசு? 5000, 10,000, 50,000, மிஞ்சி போனா 5 லட்சம், அதுக்கு மேல யாரும் தாரல. அப்ப நாங்க வேற ஆக்கட்ட கொண்டு போய் காசை கொடுத்து இப்படி ஒரு ஹபால்ல விழுந்து ஏமாறாம எங்கட கபருக்கு நாங்க தேடிப்பட்டு போவோம். மௌத்தாகின எங்கட சொத்துக்களை எல்லாரும் பிரிச்சு எடுத்துருவாங்க, கோட்டுக்கும் பருவம், ஜமீதுலமாக்கும் பருவம், சம்மானத்துக்கும் பருவம், வராமலுக்கு பிரிச்சுட்டு போவாங்க. தேடின எங்களுக்கு என்ன நன்மை கபருக்கு வரப்போகுது? சொத்துக்களை கோடிக்கணக்கில் நாங்க வாங்கி எங்க சந்ததியை கொடுத்துப்பட்டு போறோம், எங்களுக்கு என்ன வரப்போகுது? நாங்க உயிரோடு இருக்கும் பொழுதே கண்ணியமானவர்களே சதக்கத்து ஜாரியாண்ட வக்குப்பை செஞ்சு எங்கட கபருக்கு நாங்க லைட்டு போட்டுட்டு போயிடுறோம், எங்கட கபருக்கு நாங்க யாக்கட்டு கூட்டிட்டு போயிடுறோம். அப்படி இல்லாம இந்த வெயிலுக்குள்ள கபருக்கு அந்த புழுங்குறது அதாப அனுபவிக்கிறதுக்கு எங்கட வேற யாரும் வந்து உதவ போறலைங்கிறத நாங்க விளங்கிக் கொள்ளணும். இந்த வியாபாரம்ங்கிறதுல நாங்க நிதானமாக இருக்கணும். அதே போலதான் ஒரு விஷயத்த ஒரு அணுகிற முறை இருக்குது. கொண்டு போய் திருத்த கொடுத்தா அவர் அமானிதமாக திருத்தணும். அதுல பிரச்சனைகள் இருந்தா அவருக்கோ அவர் சம்பந்தப்பட்ட பேரண்ட்ஸுக்கோ அதை தெரியப்படுத்தி அதை நாங்க என்ன செய்யணும், உரிய முறையில திருத்த பார்க்கணும். இப்ப பேஸ்புக்கை திறந்தா காத்தாங்குடியில சம்மந்தம் இல்லாதவர் எல்லாம் அதை பார்த்தா ஒரு போஸ்ட் வந்து போடணும் போல இருக்கிறது. அப்ப ஊருக்கு வந்து பார்த்தா உண்மையிலேயே கவலை தருகின்ற அம்சங்களாக இருக்குது. சொத்துபாவில் இதை சொல்லணும்ன்றதுக்காக நான் தகவல்களை உறுதிப்படுத்திட்டு தான் நிம்மல்ல இருந்தேன். அப்ப பார்த்த வகையில அப்படியான சில தகவல்கள் முன்னுக்கு பின்னுக்கு முரணாக இருக்கிறது, ப்ரூஃப் இல்லாத விஷயங்கள் நாங்கள் பார்க்கிறோம். எனவே அல்லாவை பயந்து மற்றவருடைய மானத்திலே நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்கிட்ட நாளைக்கு மறுமையில கையை கட்டி நின்று எங்கள்கிட்டையும் பெரிய ஒரு நன்மை இல்லாம
அவனோட பாவத்தையும் தூக்கி சுமந்துட்டு அவனை சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டு நாம நரகத்துக்கு போற வேலையை அல்லாஹ்வுக்காக பார்க்காதீங்க என்றதையும் நான் அந்த இடத்துல சொல்லி கொத்துபாப்படுத்திக் கொள்கிறேன். இன்னல்லாஹ் யஅமுரு பில்-அத்லி வல்-இஹ்சான் வ ஈதாஇல் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பக்யி யஅதுக்கும் லஅல்லக்கும் தذكرون வஸ்குருல்லாஹ யذ்குருக்கும் வஷ்குருஹு அலா நிஅமிஹி யஸிதுக்கும் வலذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.